ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வீட்டிலேயே ரெடி பண்ண பன்னீர் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகா 1, 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. தக்காளி 1 ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சுட்டு காய் வெந்ததும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பன்னீர் வெஜ் குருமா ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் சோம்பு அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வீட்டிலேயே ரெடி பண்ண பன்னீர் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகா 1, 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. தக்காளி 1 ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சுட்டு காய் வெந்ததும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பன்னீர் வெஜ் குருமா ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் சோம்பு அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.